மலேசிய நாட்டில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கம் சார்பில் ஆடிப்பூரத்தை ஒட்டி கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிறு காலை 6 மணிக்கு கிலான் தாமான் அன்டலாஸ் சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியில் கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. சக்தி திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் யாக குண்டங்களில் கற்பூரம் ஏற்றி கலச விளக்கு வேள்வி பூஜையை துவக்கி வைத்தார்கள். மலேசியாவின் 56வது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாடு வளம் பெறவும் மக்கள் நலன் பெறவும் அன்னை ஆதிபராசக்தியின் அருள் வேண்டி வேள்வி நடைபெற்றது. மலேசிய நாடு 56 ஆண்டுகளுக்கு முன்னர் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்று தனி நாடாக செயல்பட துவங்கியது. அதே செப்டம்பர் மாதத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் மலேசிய நாட்டிற்கு எழுந்தருளியது அந்த நாட்டு மக்களும் நாடும் எல்லா வளமும் பெற்று விளங்குவார்கள் என்பதை சந்தேகமின்றி ஊர்ஜிதப்படுத்தியது. இரும்பு காலம் முதல் இந்த மலேசிய மண்ணில் மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்றும் பார்னியோ என்ற இடத்தில் உள்ள நியா குகையில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவரின் எலும்புக்கூடு கிடைத்ததையும் சான்றாக கூறப்படுகிறது. ஆக பழமை வாய்ந்த பாரம்பரிய மண்ணில் அம்மாவின் பொற்பாதம் பதிந்து மேலும் சிறப்பை ஊட்டியது அம்மாவின் மலேசிய ஆன்மீக பயணம். ஆம் ஆண்டு மலேசிய நாட்டின் மொத்த மக்கள் தொகை 2,97,00,000 இருந்துள்ளது என்கிறது அந்நாட்டு பதிவேடுகள். அம்மா உன் வரவால் அத்தனை உள்ளங்களும் மகிழும். கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்கும் தாய்.
மலேசியாவின் தலைநகரமாகிய கோலாலம்பூர் மற்றும் கெலாங், ஜோஹார் பாரு போன்ற நகரங்கள் தவிர அநேக இடங்களும் காடுகள் நிறைந்ததாகவே இருக்கும் இந்த நாடு. எபோனி, சந்தனம், தேக்கு, ரப்பர் போன்ற மரங்கள் உள்ள காடுகள் நிறைந்த மலேசிய திருநாடு இயற்கை எழில் மேலும் கொஞ்ச அருள் திரு அம்மா அவர்களின் ஆன்மீக பயணம் அமைந்திருந்தது. தமிழுக்கும் மலேசியாவிற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்துள்ளதாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. மலேசிய நாட்டை ஸ்வர்ணத்வீபம் என்று பழந்தமிழர்கள் கூறியதாக குறிப்பேடுகள் உள்ளன. ஸ்வர்ணத்வீபம் என கருதப்படும் மலேசிய நாட்டிற்கு மேலும் மெருகூட்டி பொன்னொழி காண பங்காரு அம்மா வந்துள்ளதை எண்ணி எண்ணி மகிழ்ந்தனர் அம்மாவின் பக்தர்கள். இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பட்டினப்பாலை எனும் தமிழ் கவிதை நூலில் கேதாரம் எனும் மலேசிய பகுதியிலிருந்து சோழ நாட்டு கடைவீதிகளில் வணிகப் பொருட்கள் குவிந்துள்ளதாக எழுதப்பட்டிருப்பதை பார்த்தால் மலேசிய நாடு அந்த காலம் முதல் வணிகம் சிறந்த நாடாக திகழ்ந்துள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த நாட்டிற்கு மேலும் வளம் கூட்ட அம்மாவின் ஆன்மீக பயணம் அமைந்திருந்தது.